Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல லீவ் ஸ்டிட்ச் வந்துட்டு டபுள் கலர்ல எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நிறைய டிசைன்ல பாத்திருப்பீங்க டபுள் கலர்ல இருக்கு. அதாவது சோ இந்த பக்கம் ஒரு கலரும் இந்த பக்கம் ஒரு கலரும் இருக்கும். சோ அத வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்றேன். லாஸ்ட் வீடியோல லீவ் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்துட்டு அதை ட்ரை பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்த்தறலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக லீவ் ஸ்டிச் போடுறப்போ ரெண்டு சைடும் போடுவோம். அதாவது இப்படி போட்டு இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் போடுவோம். ஆனால் இப்போ டபுள் கலரில் போடுறப்ப ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து ஃபில் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து நான் ஃபுல்லாக இந்த ப்ளூ கலர் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சென்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது போடுறப்ப நீங்கள் சென்டர் வந்து கோடு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த அகலம் வந்து மாறாமல் கொண்டுட்டு வர முடியும். அடுத்தது பக்கத்தில் இதுக்கு என்னன்னா நம்ம ரெண்டு பக்கம் போட்டுட்டு வரப்ப சென்டரில் வந்து கேப் விழுகாது. பட் இதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு கேப் விழுகும். அதுக்கு வந்துட்டு நம்ம பீடு வச்சோ இல்லை ஸ்டோன் செயின் கொடுத்தோ இல்லை த்ரெட்லேயே வந்துட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நம்ம சிங்கிள் கலரில் லீஃப் போடுறத விட இந்த மாதிரி டபுள் கலரில் போட்டால் உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன் சைடு வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த சைடில் நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு சைடு போடுறப்போ இதே மாதிரி நம்ம இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ சேம் அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்பயும் போல் இங்கே எந்த சைடு குத்துவோமோ அந்த பக்கமாக குத்திட்டு கீழே இழுத்துட்டு சேம் இதே மாதிரி தான். என்னென்னா நம்ம ஒரே இதில் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டுட்ருப்போம். இது வந்து ஒன் சைடே போடுறோம், அவ்வளோதான். இந்த கிராஸ் கொண்டு வரத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கீழே கொண்டுட்டு வரதை வந்துட்டு கரெக்டாக கொண்டு வரணும். ரொம்ப வந்து கிராஸ் வரல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கணும் நம்ம. அதே மாதிரி இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்துட்டு எவ்வளோ தூரம் போட்டிருக்கோமோ சேம் அதே தூரம் தான் இங்கேயும் போடணும். இல்லாட்டினா அசிங்கமாக இருக்கும். இங்கே ஜாஸ்தி இருந்து இங்கே கம்மி இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணாட் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு அவுட்லைன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜரிலையும் கொடுக்கலாம், செல்ஃப் கலர்லையும் கொடுக்கலாம், இல்லை பீட்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள் சென்டரில் ஒரு கேப் விழுந்துருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இங்கிருந்து சென்டரில் கொண்டு வந்து நிறுத்தி இப்படி தனித்தனியாக போட்டதுனால இந்த கேப் விழுகும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பீட் லைன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஜர்தோசி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை ஜரியில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு விட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். நான் வந்துட்டு இப்போ பீடில் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து பீட் போடுறதுக்கு நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எங்கே கேப் இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம கேப் இருக்கிறதுனால இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறப்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா நம்மளோட லீஃப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் சென்டரில் இருக்கிற கேப்பில் குத்துனீங்கன்னாவே போதும், அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வரைக்கும் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சென்டரில் கொடுத்தோன்னே அந்த கேப்பும் மறைஞ்சிருச்சு. இந்த டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் இது ஜரியில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட்டில் நீங்கள் இதில் என்ன த்ரெட்டுக்கு போட்டிருக்கீங்களோ சில்க் த்ரெட்டு அதுலேயே வந்து ஆப்போசிட் கலர், அதாவது இந்த கலருக்கு வந்துட்டு இந்த கலர் அவுட்லைனும் இந்த கலருக்கு வந்துட்டு இந்த கலர் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உண்மையில செம்ம கியூட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தோன்றதான், நமக்கு என்ன தோணுதோ நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு யாரும் வந்து இதுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. பாருங்கள் இப்போ வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு பீட் கொடுத்துட்டு இந்த சுற்றியும் வந்துட்டு பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி த்ரெட்டில் கொடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதையும் கூட டபுள் லைன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் அழகாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கொடியில் வந்துட்டு எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஏன்னா வெறும் லீஃபை தனித்தனியாக காட்டுறத விட ஒரு கொடி இருக்கும், அதில் வந்துட்டு லீஃப் எப்படி இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணி காட்டினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு இங்கே ஒரு கொடி வரைஞ்சிருக்கேன். அந்த கொடியில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ லீஃப் வந்துட்டு
2 கலரில் போட போகிறேன். அதாவது ஒரு லீஃப் ஒரு கலர்லேயும் இன்னொரு லீஃப் இன்னொரு கலர்லேயும் போட போகிறேன். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பாருங்கள் உங்களுக்கு மெதுவாகவே போடுறேன் நான். இன்னொன்று என்னென்னா, எந்த ஸ்டிச் போடுறப்பவும் சரி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கை வாட்டத்துக்கு நீங்கள் வந்து வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஸ்டிச்சும் அழகாக வரும். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி, அதாவது ஃப்ரேமை ஒரே பக்கமாக வச்சுட்டு எல்லா பக்கம் கை கொண்டு போய் போட்டு பழகிக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி இருந்தாலும், இப்போ காட்டிலெல்லாம் நாளைக்கு போடணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதிலெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கேயும் திருப்பவே முடியாது, அதில் நம்ம நவந்து கூட உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வரைகிறதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வரைஞ்சிருங்க. என்னையாட்ட மொக்கையாக வரைஞ்சிடாதீங்க. அப்படி வரைய வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பழகிறப்ப சும்மா உங்களுக்கு வர அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி லீஃப் எப்படி வரைஞ்சிருந்தாலும் கரெக்டாக நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோ வரைக்கும் போட்டால் போதும். இது பெருசாக வரைஞ்சிட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னால எந்த கட்டாயம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு லீஃப் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா லீஃபும் போட போகிறோம். இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லீஃப்க்கு வேறு கலரும், இப்போ இந்த லீஃப்க்கு இதே சேம் கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த லீஃபும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இந்த லீஃபு வேறு கலரில் போடலாம். இப்போ இந்த லீஃப் வந்துட்டு நான் க்ரீன் கலரில் போடுறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் கேப்பை போடலாமா? இப்போ வந்து இது எல்லாமே பாருங்கள் அடைச்சி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லீஃப் வந்துட்டு அடைச்சி இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் போடுற பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட் டுட்டோரியல் கிளாஸில் அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதை பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே நம்ம கேப்பை விட போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல குத்திட்டு இப்போ கொஞ்சம் மேலே லைட்டாக ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்புறம் இது பக்கத்துலேயே, அப்புறம் இங்கே இந்த இடத்துல இந்த லீஃப் பாருங்கள் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நான். எவ்வளோ எந்த மாதிரி வரைஞ்சாலும் நம்ம போடுறது ஒரே மாதிரி தான் போடணும். இந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கேப் விட்டு லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் நம்ம போடுறதே இந்த மாதிரி அடைச்சி தான் போடுவோம். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி டிசைன் போடுவோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்றேன். அவுட்லைன் வந்துட்டு நான் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்கல. இன்றைக்கி வந்துட்டு இந்த கலர்லேயே அப்படியே எல்லா இதுக்கும் கொடுத்துர்லான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து இங்கே எண்ணாட் போடாமல் அப்படியே கொண்டுட்டு போயிடலாம். நான் ப்ரீவியஸ் டுட்டோரியல் கிளாஸில் உங்களுக்கு வந்து இதை சொல்லியிருக்கேன், எப்படி வந்துட்டு நம்ம எண்ணாட் போடாமல் அப்படியே வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இப்படி கொண்டுட்டு வரணும். அதாவது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி மேலே கொண்டுட்டு போயிட்டு கீழே கொண்டுட்டு வர மாதிரி, இந்த பக்கம் சைடு இருக்கிறதுல இங்கே போயிட்டு இப்படி கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டிசைனுக்கு ஜரி இல்லாமல் ஆப்போசிட் கலரில் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே போகிறப்ப இங்கே மேலே கொண்டுட்டு போகணும். பாருங்க, இப்போ வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு லைன் மட்டும் நான் வந்து இந்த கலரில் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த லீஃப் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் அப்படியே சாய்வாக வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் ஜாஸ்தியாகவும் இந்த இடத்துல கேப் கம்மியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு வரைகிறப்பவே நல்லா கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போடுறப்ப கரெக்டாக வரும். ஓகேங்க, இந்த வீடியோவில் டபுள் கலரில் எப்படி வந்து லீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி லீஃப் வந்துட்டு அடைச்சி போடுறது எப்படி, கேப் விட்டு போடுறது எப்படி அப்படின்னு ரெண்டும் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள்.
என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.